வெல்கம் டு நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. நான் வந்து பாலாஜி, கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்கல்டி. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்துடலாம் வாங்க. இன்னைக்கு வந்து என்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து இந்தியாவும் யுரேஷியா ட்ரேட் யூனியனும் வந்து சைன் பண்ணிருக்காங்க. யுரேஷியா ட்ரேட் யூனியன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா, பெலாரஸ், அப்புறம் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அர்மேனியா, அப்புறம் வந்து கைர்ஜிஸ்தான், இந்த நாடுகள் தான் வந்து யுரேஷியன் ட்ரேட் யூனியன் வந்து சொல்லுவாங்க. இவங்க கூட இப்ப டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் சைன் பண்ணது மூலயமா நம்மளால வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தையை வந்து நடத்த முடியும். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நடந்தா நமக்கு வந்து ட்ரேட்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இப்ப அமெரிக்கா வந்து நம்ம மேல சாங்ஷன்ஸ் போட்டிருக்க இந்த நேரத்துல ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சது அப்படின்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் வந்து இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கூட நமக்கு வந்து ட்ரேட் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏறுமுகமா தான் வந்து இருக்கு. ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கு, பாசிட்டிவா வந்து இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 69 பில்லியன் US$ வந்து 2024 நம்ம வந்து இவங்க கூட ட்ரேட் பண்ணிருக்கோம் மொத்தமா. இதுல வந்து நமக்கு 69 பில்லியன் US$ வந்து ட்ரேட் வந்து போகிருக்கு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் லாஸ் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வர போறாங்க பார்லிமெண்ட்ல. நியூக்ளியர் லாஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அணு ஆயுதங்கள்னு சொல்லுவாங்க, அணு சக்தின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அணுசக்தி மூலயமா வந்து மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃபேக்ட வந்து சொல்லிடுறேன். என்னதான் நம்ம வந்து அணுசக்தி நாடா இருந்தாலுமே நம்ம வந்து வெறும் ஒரு 3% எலக்ட்ரிசிட்டியை தான் வந்து நம்ம நியூக்ளியர் பவர்ல வந்து நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதுவும் பாத்தீங்கன்னா 8 ஜிகாவாட் தான் ப்ரொடியூஸ் பண்றோம். நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்கோம் கண்ட்ரில. நம்ம இந்தியால என்ன டார்கெட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2030க்குள்ள 24 ஜிகாவாட்டாவது எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம நியூக்ளியர் பவர் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு டார்கெட்டா இருக்கு. ஸோ அந்த டார்கெட்டுக்காக எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நியூக்ளியர் ரியாக்டர்களை வந்து நிறைய கட்டலாம் அப்படின்னு வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்கு. சின்ன சின்ன நியூக்ளியர் ரியாக்டர்ஸா வந்து நம்ம பில்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து நியூக்ளியர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கு. பவர் வந்து ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் நியூக்ளியர் வேஸ்ட்டுகள்லாம் நிறைய இருக்கு. இப்போ நியூக்ளியர் ரியாக்டரை வந்து கூல் பண்ணக்கூடிய கூலண்ட் வாட்டர் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா தான் வந்து பார்க்கப்படுது. இப்போ என்ன 2 சட்டங்களை வந்து மசோதாவை கொண்டு வந்து திருத்தம் பண்ண போறாங்க, அமெண்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க, என்னென்ன ஆக்ட்ல பண்ண போறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962. இந்த அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அப்படிங்கிறது 1962 நம்ம கவர்மெண்ட்னால பாஸ் பண்ணப்பட்ட ஒரு சட்டமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சிவில் சேஃப்டிக்காக ஒரு சட்டம் 2010 கொண்டு வந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜஸ் ஆக்ட் வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்திலயும் வந்து மாறுதல் வந்து கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப எதிர்கட்சிகள்லாம் இதை இன்னும் பில்லா கூட பாஸ் பண்ணல நம்ம அமெண்ட்மெண்ட்டுக்காக. ஆனா அதுக்குள்ளேயே எதிர்கட்சிகள் கிரிட்டிசிசம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சிவில் சேஃப்டியை வந்து முழுக்க வந்து எடுத்துக்காது, மக்களுக்கான சேஃப்டி வந்து இதுல வந்து இருக்காது. அது மாதிரி வந்து சின்ன சின்ன நியூக்ளியர் ரியாக்டர்கள் கொண்டு வந்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு தான் வந்து இப்போதைக்கு வந்து இவங்க வந்து கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து இன்னும் பில்லா பாஸ் பண்ணும் போதோ இல்ல இது சட்டமா வரும்போதோ நிறைய வந்து கிரிட்டிசிசம் பார்க்கலாம். அப்ப என்னென்ன ஃபால்ஸ் எல்லாம் இருக்கணும் தெளிவா தெரிஞ்சிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து டெமோக்ரஸி இஸ் ஃபெயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்து வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பீகார்ல வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சார்பா வந்து ஒரு சர்வே வந்து எடுக்கப்பட்டுச்சு. அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் பேரை வந்து ஓட்டர் லிஸ்ட் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பர்மனண்டா ஷிஃப்ட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க. அப்புறம் வந்து உயிரோட வந்து இல்ல அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டது. சிலர் வந்து பங்களாதேஷை சேர்ந்தவங்க அப்படின்ற காரணங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து யார் அந்த 65 லட்சம் பேரு, அவங்களோட பேரு டீடைல்ஸ் பத்தி லிஸ்ட் வந்து வெளிவிடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் இடம் பெயர்ந்து போவாங்க. இப்ப பீகார்காரங்க, உத்தரப்பிரதேஷ்காரங்க அவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல, அப்புறம் கேரளா, இன்னும் மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாம் போயிட்டு டெய்லி வேஜஸ் கூலி வேலைக்காக வயிற்று பிழப்புக்காக வந்து இடம் பெயர்ந்து வந்து இருக்காங்க. அவங்களோட பேரை தான் வந்து டெலிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மைக்ரேஷன் மூலயமா போனவங்களோட பேர் வந்து பாத்தீங்கன்னா 35 லட்சம் பேரை வந்து அவங்க அதுலயே வந்து டெலிட் பண்ணிருக்காங்க. இதுலயும் பெண்கள் தான் வந்து அதிகமா இருக்காங்க, உமன்ஸ் தான் வந்து அதிகமா இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூவன்சி வைஸா வந்து ஒரு ரேஷியோ வந்து வெளியிட்டாங்க. அதுல டாப் கான்ஸ்டியூவன்சில பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெண்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து டெலிட் செய்யப்பட்டிருக்காங்க அந்த எலக்டோரல் கான்ஸ்டியூவன்சில இருந்து. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து ஹோம் ஸ்டேட்டுக்கு போயிட வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக, எக்கனாமிக், அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக ஹோஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு, அப்புறம் குஜராத், மகாராஷ்டிரா, இதை மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு வந்து போறாங்க. ஸோ இதை மாதிரி அவங்க போகும்போது வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ல போட்டிருந்தாங்க. ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரே இடத்துல இருக்கவங்க. இப்ப நான் வந்து தமிழ்நாட்டிலே 30 வருஷம்
இருப்பேன். இதுக்கு மேல 30 வருஷம் எவ்வளவு நாள் இருப்பேன்னு என்னால சொல்ல முடியாது. இப்போ ஹோம் ஸ்டேட்ல இருக்க நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இடம் பெயர்ந்து போறாங்க. இப்போ நான் வந்து மும்பைக்கு போறேன் அப்படின்னா அங்க போயிட்டு வந்து எனக்கு வந்து ஓட்டுரிமை வந்து ஈஸியா வந்து ஆக்சசிபிளா இருக்கணும். அது ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஆனா இதுலயும் வந்து ஒரு சில பயம் வந்து இருக்கு. எலக்டோரல் வந்து அவுட்கம்ல வந்து ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வருமோ அப்படின்ற பயம் இருக்கு. இப்ப என்னன்னா பீகார்ல இருந்து ஒருத்தர் வராரு. அவரு வந்து அங்க ஓட்டு போட்டுட்டு இருக்க வரைக்கும் அங்க ஒரு எல்லா கட்சிக்கு வந்து நேஷனல் பார்ட்டிக்கு ஓட்டு போடுவாரு. அவர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இங்க வேற ஏதாவது இங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி வேற. இங்க வந்து அவரு வந்து வேற ஒரு கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டாருன்னா அந்த ஓட்டு வந்து ஆட்சியில வந்து மாற்றம் வருமோ, எலெக்ஷன்ல வந்து இம்பேலன்ஸ் வருமோ அவுட்கம்ல அப்படின்ற ஒரு பயம் வந்து லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ்க்கும் வந்து இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு அப்படிங்கிற திட்டம் வந்து நேஷனல் ஃபுட் சேஃப்டி ஆக்ட், அதுல வந்து 2013 படி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு 2019 கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்து 6 வருஷம் வந்து ஆகிடுச்சு. அப்படி இருந்துமே கூட பீகார்ல இருந்து நாட்டோட எல்லா இடத்துக்கும் வந்து புலம்பெயர்ந்து போறாங்க. அவங்கள வந்து வெறும் 3 லட்சம் ஹவுஸ்ஹோல்டு 3 லட்சம் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா அந்த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு திட்டம் மூலயமா வந்து பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இவங்க நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு இந்த ஆர்டிகல்ல வந்து சொல்ல வராங்க. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வரணும்னு சொல்ல வராங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ரியல் மணி கேமிங். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேமிங் என்னன்னா இப்போ இந்த ரம்மி இருக்கு, அப்புறம் ட்ரீம் 11 இருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஜாலிக்காக விளையாடலாம். ஸோ அது ஜாலியா இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பணம் சம்பந்தப்பட்டோ பண இழப்பு ஏற்படும் போது உயிரிழப்புகள் ஏற்படும், மன உளைச்சல் ஏற்படும், தேவையில்லாத பெரிய பொருளாதார சிக்கல்கள்லாம் வந்து நிறைய நடுத்தர குடும்பத்தினர் சந்திக்கிறாங்க. இதுல அவங்க சந்திக்கிறது மூலயமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய உயிரிழப்புகளும் வருது. இதனால இதுக்கு மசோதா கொண்டு வராங்க. மசோதாவா கொண்டு வந்து அதை சட்டமா வந்து மாத்த போறாங்க. ஸோ அதை வந்து லோக்சபால வந்து இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இதெல்லாம் வந்து திறமை அடிப்படையில வந்து விளையாடக்கூடிய கேம் கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் திறமையை வச்சு விளையாடுறோம். அது வந்து லக் ஆஃப் சான்ஸ் அப்படின்னா வந்து கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்னா வந்து லோக்சபால வந்து சொல்லியிருக்காங்க. அதை வச்சு இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த எல்லாத்துக்குமே திட்டங்கள் கொண்டு வராங்க. என்னன்னா அந்த கேமை வந்து ப்ரொமோட் பண்ணாவோ, விளம்பரத்துல நடிச்சாவோ, இல்ல அந்த கேமை விளையாடுங்கன்னு என்கரேஜ் பண்ணாவோ எல்லாருக்குமே ஜெயில் சென்டென்ஸ் வந்து உண்டுன்னு வந்து சொல்லிட்டாங்க கவர்மெண்ட். அதுக்கான ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் பில் 2025 அப்படின்னு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து கேமிங் இண்டஸ்ட்ரி, இந்த ஆன்லைன் ரம்மி கேமிங்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் பேர் வந்து வேலை செய்யறாங்க அந்த ஆன்லைன் ரம்மி, ட்ரீம் 11 இதெல்லாம். அது போக பாத்தீங்கன்னா 31,000 கோடி 31,000 crores அரௌண்ட் $4 billion has been revenue for that industry அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32,000 கோடி ரெவென்யூ எங்களுக்கு இருக்கு அப்படின்னு அந்த இண்டஸ்ட்ரி சார்பா சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு கேம் ஆஃப் சான்ஸ் தான், இதுல உயிரிழப்புகள் இருக்கு, இதை விளையாட வேணாம்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது சட்டமாவும் வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உத்தரகண்ட் பில்ஸ். இப்போ உத்தரகண்ட் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் சட்டம்னு வந்து சொல்லுவாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட்னு வந்து சொல்லுவாங்க. கவர்மெண்ட்ல வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து அதெல்லாம் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து கவர்மெண்ட்டும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அமெண்ட்மெண்ட் வந்து அதுல கொண்டு வராங்க 2025. என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அது வந்து இல்லீகலா இருந்தா அதை வந்து அதுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் உண்டு. அதே மாதிரி மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, திருமண உறவுல இருக்கவங்க வந்து இல்லீகலா வந்து அவங்க வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா அதுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. அதே மாதிரி வந்து மத மாற்றம் வந்து ஃபோர்ஸ்டு மத மாற்றமா இருந்தா, இல்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ என்னோட ரிலீஜனுக்கு மாறுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இல்ல முடியாது நீங்க வந்து அந்த டைம்ல கை விரிச்சிட்டாரு அப்படின்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமெண்ட்மெண்ட்களை பண்ணி உத்தரகாண்ட் வந்து இது மாதிரி அமெண்ட்மெண்ட்களை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எஸ்ஏ ரைட்டிங்க்கு வந்து யூஸ் ஆகும். யூனிஃபார்ம் சிவில் கோட் எங்க கொண்டு வந்தாங்க, இது மாதிரி சட்டங்கள் திட்டங்கள். ஸோ அது கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து எழுதிக்கலாம். இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜான விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. இதுல முக்கியமான என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர போறாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் அன்லாஃபுல் கன்வர்ஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2025. என்னன்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் அன்லாஃபுல் கன்வர்ஷன், அப்புறம் பனிஷ்மெண்ட் ஃபார் இல்லீகல் அண்ட் ரெவென்யூ. ஓகே ஃபைன். அடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜலாலாபாத் அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேஷ்ல ஷாஜஹான்பூர்ல வந்து ஒரு ஊர் பேர் வந்து ஜலாலாபாத்ங்கிறத பரசுராம்பூர் அப்படின்னு வந்து மாத்துறாங்க. பரசுராம்பூர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு துறவி, அவர் வந்து அந்த ஊர்ல வந்து பிறந்தாரு. அதனால வந்து ஜலாலாபாத்தை பரசுராம்பூர் அப்படிங்கிற பேருக்கு வந்து மாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் ஜலாலாபாத் ஊர் மக்களே வந்து என்னன்னா லோக்கல் முனிசிபாலிட்டியில வந்து அவங்க வந்து பில் பாஸ் பண்ணி அவங்களே வந்து இந்த ஏரியாவோட பேரை வந்து பரசுராம்பூர்னு மாத்தலாம்னு சொல்லவே இப்ப லோக்சபால வந்து அந்த ஏரியாவோட பேரை பரசுராம்பூர்னு வந்து மாத்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஜஸ்ட் ரைட்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸா வந்து உங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங்க்கு இல்ல மத்த ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேவைப்படலாம். ஸோ ஜென்ரலான விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டேட்ல வந்து கவர்னர்கள் வந்து சிஎம் சட்டமன்றத்துல நிறைவேற்றுற பில்ஸை வந்து மசோதாவை வந்து சட்டமா ஏற்றாம அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்காம அவங்களே வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறாங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை வந்து நடத்துறவங்க வந்து கவர்னருடைய கருணையில அவங்களோட மெர்சிக்காக தான் வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்னன்னு இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலுமே இது மாதிரி வந்து சுச்சுவேஷன்லாம் வந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்லு வந்து ஆக்சென்ட் கொடுக்காம இருக்கிறது, கவர்னரோட ஒப்புதலுக்காக யார் வெயிட் பண்றாங்க? கவர்மெண்ட் வெயிட் பண்ணல, இங்க மக்கள் தான் நம்ம வெயிட் பண்றோம். நம்மளோட முகமா தான் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அவங்க சட்டத்தை வந்து ஏற்கிறாங்க. அது சரி பார்த்து அவர் மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும். அதுக்கே இவ்வளவு லேட் பண்றீங்க அப்படிங்கிற கொஸ்டினை வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ சில ஸ்டேட்கள்ல வந்து இது வந்து பிரச்சனையாவும் வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சென்டிங் ஆஃப் த பில்ஸ் அப்படிங்கிறது வந்து பை த கவர்னர் அப்படிங்கிறது வந்து பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸா வந்து இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமி வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம். தேங்க்யூ.